அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் விமான நிலையம் பற்றியோ அல்லது நாட்டுக்கு போகிறதுக்கோ இன்றைக்கோ நாளைக்கோ நெக்ஸ்ட் மந்த்தோ, அதாவது அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ இந்த வருஷ கடைசியிலையோ எப்போ போனாலும் சரி, தயவு செய்து இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு புதிய சட்டம் வந்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் நாடுகளுக்குள்ள ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குவைத்திலேருந்து சவுதி, சவுதியிலேருந்து குவைத்திலேருந்து பஹ்ரைன், குவைத்திலேருந்து கட்டார், இந்த மாதிரி கல்ஃப் நாடுகளுக்குள்ளே பயணிக்க போகிறீங்கன்னா ஒரு மணித்தியாலம் முன்னாடி, அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய செக்இன், அதாவது கடைசி, இது வந்து கடைசி வாய்ப்பு தான். கேட்டு மூடுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணித்தியாலம் தான் உங்களுடைய அந்த டைமிங்கில் இருந்து முன்னாடி இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி பாத்ரூம் போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன்னு நீங்கள் அதுக்கப்புறமா சாக்கு போக்கு சொன்னீங்கன்னா நெவர் எவர் கடைசி வரைக்கும் உங்களால் உள்ளே நுழைய முடியாது. செக்இன் கவுண்டர் மூடும் நேரங்களை பற்றி குவைத் சர்வதேச விமான நிலையம் வழியாக பயணம் செய்யும் பயணிகள் கவனிக்கவும். செக்இன் கவுண்டர்கள் பின்வருமாறு மூடப்படும். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஜிசிசி மற்றும் அரபு நாடுகளுக்கான விமானங்கள் புறப்படும் நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு செக்இன் கவுண்டர்கள் மூடப்படும். மற்ற அனைத்து இடங்களுக்குமான விமானங்கள் புறப்படும் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் மற்றும் 30 நிமிடங்களுக்கு, அதாவது 1.5 மணி நேரங்களுக்கு முன்பு செக்இன் கவுண்டர்கள் மூடப்படும். அதாவது டிபார்ச்சர் டைம் அப்படின்னு ஒன்று உங்களுடைய இதில் போட்டிருப்பாங்க. அதாவது ஏர்போர்ட் டிபார்ச்சர் டைம் அப்படின்றத உங்களுடைய டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வைத்து நீங்கள் அதிலேயே நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதாவது உங்களுடைய டிக்கெட்டில் வந்து டிபார்ச்சர் டைம் எதில் போட்டிருப்பாங்கன்னா, அதாவது நீங்கள் குவைத்தில் இருந்து போகிற டைம் அதைத்தான் உங்களுடைய டிபார்ச்சர் டைமாக போட்டிருப்பாங்க. டிபார்ச்சர் அப்படின்றது வெளியேறும் நேரம். அதாவது வெளியேறும் நேரம் அப்படின்றது முன்னுக்கு குவைட்ன்றதை போட்டிருப்பாங்க. அதே போல் குவைட் அப்படின்றது வந்து பின்னாடி போட்டிருப்பாங்க. அப்போது இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டேட் அண்ட் டைம், அடுத்தது டேட் அடுத்தது டைம், அந்த நேரம். இப்போ சாதாரண உதாரணத்துக்கு ஒரு 6 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டிக்கெட்டில் 6 மணி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது 4:30 மணிக்காவது 4:30 மணிக்கு முதலாவது ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ராகி கவுண்டருக்கு போயிருக்கணும். நீங்கள் ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறி கொஞ்சம் அங்கே இங்கே போனீங்க, இல்லை கடைக்கு போனீங்க, இல்லை அங்கே இங்கே போனீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் லேட் ஆகிட்டீங்க அப்படின்னா கடைசியில் நீங்கள் போன டைம் 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக இருந்துச்சுன்னா அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்பாக இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு டிக்கெட்டில் போட்டிருக்காங்க 6 மணி, நீங்கள் 4:30 மணி, ஆஃப்டர் ஆல் 4:30 மணி அல்லது 5 மணிக்காவது நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே செக்இன் கவுண்டருக்கு போயிருந்துருக்கணும். அப்படி இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு செக்இன்ன்றது கிடையாது. அதாவது உங்களோட ஃப்ளைட் கேன்சல், நீங்கள் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதான், ரூமுக்கு போக வேண்டியதான். அதனால் தயவு செய்து உங்களுடைய அந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் உங்களுக்கு புக் பண்ணியிருக்கிற டிக்கெட்டில் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் குவைட் அப்படின்னு KWI அப்படின்னு போட்டிருப்பாங்க, CMB INR, இல்லை மற்ற திருச்சி இந்த மாதிரி வேறு இந்தியாவுக்கான நாடுகளாக இருந்தால், இந்தியாவில் உள்ள மாநிலமாக இருந்தால் அது எந்த ஏரியா அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஷார்ட் நேமில். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் CMB கொலம்பு, அவ்வளோதான், CMB இருக்கும். நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. KWI பக்கம் எந்த இலக்கம், அதாவது எந்த நேரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த நேரத்தில் இருந்து குறைஞ்சது நீங்கள் 4 மணித்தியாலத்துக்கு முதலாவது ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கணும். அதுதான் சாதாரணமான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அந்த சாம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவோமா, ஓகே, அதுதான் சாம்பிரதாயம். முன்னாடி 3 மணித்தியாலம், இப்போ 4 மணித்தியாலம்னு வச்சுக்கோங்க. 4 மணித்தியாலம், அதாவது உங்களுக்கு 6 மணிக்கு உதாரணத்துக்கு ஃப்ளைட்டு இது பண்ணியிருக்காங்கன்னா குறைஞ்சது நீங்கள் 2-2:30க்காவது ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடணும், டிக்கெட்டில் 6 மணி போட்டிருந்தா. ஆனால் அப்படி மீறினாலும் 1.5 மணித்தியாலத்துக்கு முன்னாடி, அதாவது 6 மணிக்கு, அதாவது 4:30 மணிக்கு முன்னாடியாவது போயிருங்க. தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவனம்.
عودة العمليات التشغيلية في طيران الجزيرة بكامل طاقتها الفنية في الملاحة الجوية، حيث أن قطاع الطيران يعتبر رافدا رئيسيا في نمو الاقتصاد المحلي، لا سيما وأن عودة الرحلات الجوية دلالة على قدرة الكوادر الفنية في القيادة. عودة الملاحة الجوية بكامل طاقتها التشغيلية في مطار وطيران الجزيرة بعد التنسيق مع السلطات الكويتية، وبذلك أنهت رسميا جدول رحلاتها في مطار السعودية الشقيقة. احنا اليوم متواجدين للاسبوع الثاني على التوالي من عوده التشغيل في مطار الكويت الدولي وفتح الاجواء وعوده شريان الحياه لقطاع النقل الجوي في دوله الكويت، والله الحمد مثل ما احنا شايفين بشاير الخير موجوده والاقبال على السفر في مطار شركه طيران الجزيره. والله الحمد احنا اليوم انتقلنا من وقف بعد ما اعلنا عن وقف الرحلات في المملكه العربيه السعوديه ووقف آلية منظومة العمل بين النقل البري والنقل الجوي، وتحولنا إلى التشغيل الكامل من مطار الكويت الدولي. تعليمات وإرشادات لجميع المسافرين بالوصول قبل الرحلة بمدة كافية، لا سيما وأن هناك إجراءات تأمينية احترازية تقوم بها وزارة الداخلية حفاظا على الأرواح. وضعنا الخطة التشغيلية بما يتوافق مع الإجراءات التي وضعتها السلطات في دولة الكويت، والله الحمد احنا نستقبل الركاب قبل موعدهم ب4 ساعات، نستقبلهم في منطقة البارك اند فلاي ويقدرون يوصلون إلى المطار من خلال توفير خدمة الباصات بشكل مباشر بمسافة دقيقة عن المطار. والله الحمد شفنا مثل ما احنا تكلمنا سابقا قدرنا نوصل إلى عدد 36 رحلة بين مغادرة ووصول، وهذا ضمن الخطة التدريجية التصاعدية اللي وضعناها بالتنسيق مع السلطات في الهيئة العامة للطيران المدني. الطائر الأبيض والأزرق يعانقا سماء دولة الكويت بكوادرهما الوطنية الفنية المؤهلة لقيادة دفة قطاع الطيران الذي يعتبر رافد أساسي للاقتصاد المحلي.